எனக்கு சின்ன வயசுல எந்த அனிமலை பார்த்தாலும் அதை தூக்கிட்டு வந்து பெட்டா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ரோடோரமா ஒரு நாய் பாவமா கிடக்குது, அதை தூக்கிட்டு வந்து வச்சுப்பேன். ஒரு குரூப் ஆஃப் பூனைக்குட்டி கிடக்குது, அதை தூக்கிட்டு வந்து வச்சுப்பேன். மீன், ஆட்டுக்குட்டி, பேரட், பீஜன் எதை பார்த்தாலும் தூக்கிட்டு வந்து வச்சுப்பேன். அதே மாதிரி கோஸ்டரிக்காவை சேர்ந்த ஒரு மனுஷன் வந்துட்டு crocodile தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டாரு. அந்த மனுஷனோட பேர் வந்துட்டு சீட்டோ. 1990ல ஒரு நாள் வந்துட்டு அவர் கோஸ்டரிக்காவில் ஃபிஷிங் போயிருக்காரு. அங்க தண்ணியில வந்துட்டு ஏதோ அடிபட்டு ஒரு crocodile கடந்திருக்குது. நம்ம ஒரு பெரிய crocodile பார்த்தா என்ன பண்ணுவோம், என்ன விட்டுருப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடிடுவோம். பட் இந்த ஆள் அப்படி கிடையாது. அந்த crocodile வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அதை ட்ரீட் பண்ணியிருக்காரு. அதோட ஓன்ஸை க்ளீன் பண்ணி அதை ட்ரீட் பண்ணி அதுக்கு சாப்பாடு கொடுத்து கூடவே வச்சுக்கிறாரு. அதுக்கு வந்துட்டு போச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாரு. அண்ட் ஒன்ஸ் அந்த போச்சோக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டா ஹீல் ஆனதுக்கு அப்புறமா அதை தூக்கி கொண்டு போய் பழைய ரிவர்லயே விட்டுட்டு இவர் கிளம்பி வந்துடுறாரு. அடுத்த நாள் எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டுக்கு வெளியில இந்த முதல் நின்றுட்டு இருந்திருக்குது. மனிதர்களே வந்துட்டு இப்போ எல்லாம் விட்டுட்டு போனா திரும்பி வரதுக்கு வந்துட்டு யோசிப்பாங்க. பட் இந்த முதல்ல வந்துட்டு இவரை தேடி திரும்பி வந்திருக்குது. இவருக்கு வந்துட்டு ஒரே சந்தோஷமா போயிருது. என்னை தேடி இவ்வளவு தூரம் வந்தையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதோட வாழை தொடர்றதுல ஆரம்பிச்சு மவுத் கிஸ் பண்ற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுறாங்க. அது கூடயே தான் சாப்பிட்றாரு, அது கூடயே தான் விளையாடி இருக்காரு, அது பக்கத்துலயே தான் தூங்கி இருக்காரு. crocodiles வந்துட்டு இவ்வளவு ஈஸியா டொமஸ்டிகேட் ஆகாது. என்ன இருந்தாலும் அது ஒரு வைல்ட் அனிமல் தான். ஆனா சர்ப்ரைசிங்லி இவர் அது ஒரு ஃப்ரெண்டா பார்த்துருக்குது. கேட்கும் போதே பயங்கர கியூட்டா இருக்குது இல்ல. பட் ஹிஸ் ஒய்ஃப் டிடன்ட் ஃபைண்ட் இட் கியூட். ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு வயசுல ஒரு குழந்தை இருந்திருக்குது. ஸோ அவங்க வந்துட்டு சீட்டோக்கு ரெண்டு ஆப்ஷன் தராங்க. உனக்கு அந்த முதல வேணுமா இல்ல நானும் உன் குழந்தையும் வேணுமா அப்படின்ட்டு. நம்மால் யோசிக்காம எனக்கு போச்சோ தான் வேணும் அப்படின்ட்டாரு. அதனால அவரோட ஒய்ஃப் வந்துட்டு அவரை விட்டு போயிடுறாங்க. ஆனா அந்த முதல போகல. அடுத்த 20 வருஷத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா வாழ்ந்திருக்காங்க. சீட்டோ வந்துட்டு அந்த முதலையை அவரோட குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஒரு மனுஷன் கைண்டா இருந்ததுனால crocodile கூட அவரோட ஃப்ரெண்டா மாதிரி இருக்குது.